அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே. எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் எல்லாமே ஐயா நீர்தானே. என் எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. எந்நாளுமே ஐயா நீர்தானே. எந்நாளுமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா, ஏசையா
புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 8 இறை வாக்கியங்கள் 22 முதல் 26 வரை. அவர்கள் பெத்சைதா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்துச் சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கையை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம், ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய எமதருமை சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்வையற்ற ஒரு மனிதருக்கு பார்வை அளிக்கின்றார். நாம் நற்செய்தியிலே பல புதுமைகளை, ஆண்டவருடைய அற்புதங்களை பார்த்திருக்கின்றோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே தாம் புதுமை செய்கின்ற பொழுது மக்கள் முன்னிலையில் செய்து வந்தவர். இன்றைய தினம் பார்வையற்ற அந்த மனிதனை தனியே அழைத்து சென்று அவருடைய கண்களில் உமிழ்ந்து கண்ணை தொட்டு அவரை குணப்படுத்துகின்றார். மேலுமாக அங்கே ஆண்டவர் அவரை மீண்டுமாக அந்த ஊருக்குள் நுழைய வேண்டாம், அவருடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகின்றார். இந்த ஆண்டவருடைய செயலானது எந்த அளவிற்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டாம் என்பதை பற்றியும், மேலுமாக தனிமையிலே ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பார் என்கின்ற ஒரு முக்கியத்துவத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய தினம் நமக்கு காட்டுகின்றார். இந்த நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சியில் நாம் பார்க்கின்றோம், பார்வையற்ற ஒருவரை பலர் அழைத்து வந்து இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வருகின்றார்கள். அப்பொழுது பார்க்கின்ற பொழுது பிறர் அந்த பார்வையற்றவர் மீது கொண்டுள்ள பரிவு, அந்த பார்வையற்றவர் மீண்டுமாக பார்வை பெற வேண்டும் என்கின்ற அவர்களுடைய எண்ணம் ஆண்டவரையும் ஊக்கப்படுத்துகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நான் பிறருக்காக என்ன உதவி செய்து கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய ஜெப உதவியை செய்கின்றேனா, அல்லது என்னுடைய பொருள் உதவியை செய்கின்றேனா? யாராவது துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே நான் அவர்கள் மீது பரிவு கொள்கின்றேனா என்பதை பற்றியும் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த பார்வையற்ற மனிதனுடைய எண்ணத்தால் மட்டும் ஆண்டவர் குணப்படுத்தவில்லை, மாறாக அந்த மக்களுடைய எண்ணமும் ஒன்றாக இருந்ததால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புதுமையை செய்கின்றார். மேலுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வார்த்தையால் அந்த மனிதனை குணமாக்கி இருக்க முடியும். ஆனால் தன்னுடைய கரங்களை கொண்டு அவருடைய கண்களை தொட்டதால் அந்த மனிதன் பார்வை பெறுகின்றார். மங்களாக இருந்தாலும் மீண்டுமாக இறைவன் தொட்டு பார்வை பெறுகின்றார். ஆண்டவருடைய தொடுதலிலே நாம் பல ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்பதற்கு இந்த பார்வையற்ற மனிதர் ஒரு சாட்சியாக விளங்குகின்றார். இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் தொடுகின்றார். இதோ நம் மத்தியில் இருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொரு நாள் திருப்பலியின் பொழுதும் நற்கருணை வடிவிலே நம்முடைய உள்ளத்தை தொடுகின்றார். நம்முடைய நாவழியாக நம்முடைய ஆன்மாவை தொடுகின்ற ஆண்டவர் நம்முடைய உடல் நோயிலிருந்து, மனநோயிலிருந்து நம்மை குணமாக்கத்தான் செய்கின்றார். ஆனால் அந்த ஒரு புதுமையை, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் என்றாவது உணர்ந்தது உண்டா? சிந்தித்து பார்ப்போம். ஏனெனில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடுகின்ற நாம் அவரில் இப்பேற்பட்ட நம்பிக்கையை நாம் தவறிவிட்டு விடுகின்றோம்.
ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒவ்வொரு பொழுதும் நம்மை தொடுகின்றார். ஆண்டவரை இன்னும் அதிகமாக தொட சொல்லி நாம் உற்சாகத்தோடு அவரை நோக்கி கேட்போம். ஏனெனில் ஆண்டவருடைய தொடுதல் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக மாறும். மேலுமாக அவர் அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நாம் வெளிப்படையாக வாழ்வதை விட நம்முடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சியாக வாழத்தான் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலும் அதே போலத்தான் அந்த பார்வையற்ற மனிதரை அழைத்து, நீ ஊருக்குள் செல்ல வேண்டாம், மாறாக நீ உன்னுடைய வீட்டிற்கு செல் என்று சொல்லி அவனை அந்த வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார். குடும்பத்திலே அவரை இழந்து தவித்து கொண்டிருந்த அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமாக்கிவிட மீண்டுமாக ஆண்டவர் அவரை குணப்படுத்தி இல்லம் அனுப்பி வைக்கின்றார். நம்முடைய வீடுகளிலும் சில நேரங்களில் சண்டை சச்சரவுகளால் நாம் பிரிந்து வாழ்ந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த நற்கருணையின் வழியாக ஆண்டவர் என்னை தொடுகின்ற பொழுது நான் உடல் அளவிலோ மனதளவிலோ குணமாக்கப்பட்டு மீண்டுமாக இல்லம் செல்கின்ற பொழுது அந்த இல்லத்திலே என்னதான் பகைமை இருந்தாலும் என்னதான் கோபம் இருந்தாலும் அந்த இடத்தில் நான் மீண்டுமாக ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டு என்னுடைய இல்லத்திலே நான் ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்று தெளிவுபடுத்துகின்றார். இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய தொடுதலை உணர்வோம். நம்முடைய உடலில் உள்ள அனைத்து பாகங்களில் உள்ள உறுப்புகளையும் ஆண்டவரை தொட சொல்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு இயேசுவே, நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தியவரே, இதோ இவ்வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட அழைக்கின்றோம். இந்த பாடல் வரிகள் வழியாக நாங்கள் எங்கள் உடலின் பாகத்தை நீர் தொட கேட்கின்றோம். எங்கள் குரல்களை கேட்டு எங்களுடைய உடல் பாகத்தை தொட்டு ஆசீர்வதித்து நோய் நொடிகள் அனைத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும். தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே என்று நாங்கள் பாட, உண்மையிலே நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. அன்பு இயேசுவே, எங்கள் காதுகளை தொடும். நாங்கள் உம் குரலை மட்டுமல்லாமல் நல்லவற்றை கேட்கவும், எங்கள் காதுகளில் நாங்கள் நல்லவற்றையே உணரவும் கூடிய வல்லமையை தந்தருளும். மேலுமாக காது கேளாமல் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உமது கரங்களால் அவருடைய காதுகளை தொட்டு ஆசீர்வதித்து கேட்க செய்வீராக. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே.
இயேசுவே, எங்களுடைய நாவினை தொட்டருளும். எங்களுடைய நாவிலிருந்து உம் வார்த்தைகள் மட்டும் வர செய்தருளும். தீய பேச்சுக்கள், தீய வார்த்தைகளை எங்கள் நாவிலிருந்து அகற்றி உமது வல்லமையான வார்த்தைகளை மட்டுமே, நல்ல வார்த்தைகளை மட்டுமே, பிறருக்கு பயன் கொடுக்கின்ற வார்த்தைகளை மட்டுமே நாங்கள் என்றும் அந்த நாவிலிருந்து அறிக்கையிட எங்களுக்கு வல்லமையை தந்தருளும். தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே, உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே, உம் புகழை பாட வேண்டுமே. இயேசுவே, எங்கள் கைகளை தொட்டருளும். எங்கள் கரங்களினால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஆசீர்வதிப்பீராக. தீய செயல்களை எங்கள் கரங்கள் செய்யாதிருப்பதாக. உம்முடைய பணியை எங்கள் கரங்களால் செய்ய கடவனமாக. அன்பு இறைவா, நாங்கள் செய்கின்ற இந்த கையினால் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே பிறருக்கு பலன் கொடுக்கின்ற விதத்திலே அமைத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடும் என் கைகளையே உம் பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே, உம் பணியை செய்ய வேண்டுமே. தொடும் என் கைகளையே உம் பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே, உம் பணியை செய்ய வேண்டுமே. இயேசப்பா, எங்கள் மனதினை தொட்டருளும். இதோ குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளால் வாடி வதங்கி இருக்கின்ற எங்கள் மனதை கண்ணோக்கி பாரும். தொடுமையா, நீர் தொடுதலினால் எங்களுடைய மனப்புண்கள் ஆறுவனவாக. எங்களுடைய மனங்களிலே இருக்கின்ற கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் நீங்குவதாக. இயேசுவே, எங்களுடைய மனதிலே நீர் வந்து குடிகொள்வதால் எங்களுடைய மனதில் முழுவதுமாக உம்முடைய அன்பு மட்டும் நிறைந்திருக்க செய்தருள்வீராக. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற்ற வேண்டுமே. இயேசுவே, மனப்புண்கள் ஆற்ற வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற்ற வேண்டுமே. இயேசுவே, மனப்புண்கள் ஆற்ற வேண்டுமே. இயேசுவே, எங்கள் உடலினை தொடும். எங்கள் உடலிலே இருக்கின்ற நோய் நொடிகள் அனைத்தும் நீங்குவதாக. இதோ கேன்சர் என்று சொல்லி பல புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அன்பு இயேசுவே, இதோ முழங்கால் வலி, கை மூட்டு வலி என்று சொல்லி, இடுப்பு வலி என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற மக்களை தொட்டருளும். இதோ அவர்கள் உமது தொடுதலினால் தங்களுடைய உடல் நோயில் இருந்து அனைத்திலும் இருந்து நீங்குவதாக. அன்பு இறைவா, தொடுமையா, அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து குணமாக்கும்.
தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் உடலினையே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே எங்கள் ஆன்மாவை தொட்டருளும். நாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்தவர்களாக உம் மத்தியிலே இருக்கின்றோம். எங்களுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் செய்த பாவங்கள் அனைத்தையுமே நாங்கள் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றோம். எங்களுடைய ஆன்மா உம்மை நெருங்கி வர அந்த பாவங்கள் எங்களை தடுக்கின்றது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அன்பு இயேசுவே எங்கள் ஆன்மாவை தொட்டு எங்கள் பாவத்திலிருந்து எங்களை விடுவித்து காத்தருள்வீராக. தொடும் என் ஆன்மாவையே, என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தொடும் என் ஆன்மாவையே, என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசப்பா எங்கள் இதயத்தை தொட்டருளும். உமது அன்பினால் நிரப்பி அருளும். இவ்வுலகிலே நீர் வாழ்ந்த பொழுது கொடுத்த அந்த அன்பின் கட்டளையை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாய ஆண்டவரை அன்பு செய்வாயாக, உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வாயாக என்று நீர் கொடுத்த கட்டளை நினைவு கூறுகின்றோம். அன்பு இறைவா, நாங்கள் கடவுளையும் பிறரையும் எங்களையும் அன்பு செய்ய எங்களுக்கு உம்முடைய அன்பு தேவைப்படுகின்றது. எங்களுடைய இதயத்தை தொட்டு உம்முடைய அன்பால் எங்களை இதயத்தை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. தொடும் என் இதயத்தையே, உம் அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே உம் அன்பு பெருக வேண்டுமே. தொடும் என் இதயத்தையே, உம் அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே உம் அன்பு பெருக வேண்டுமே. தொடும் என் கண்களையே, தொடும் என் காதுகளை, தொடும் என் நாவினையே, தொடும் என் கைகளையே, தொடும் என் மனதினையே, தொடும் என் உடலினையே, தொடும் என் ஆன்மாவையே, தொடும் என் இதயத்தையே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று
எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசிரை பெறுவோம்.